ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதை அந்த டாஸ்க்கா அது எப்பயும் முடிஞ்சு ஆதி காலத்தில் முடிஞ்சிச்சு. இன்னும் இப்போ வந்து சொல்கிறீங்கன்னா இப்போ பிக் பாஸ் வந்துட்டு இந்த செகண்ட் ரவுண்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் டப்பு டப்புன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாரதி கமருதீன் ஆட அந்த பக்கம் கனி ஆதரை கண்டுபிடிக்க இது மாதிரி டக்கு முடிஞ்சுது. ஆனால் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. என்னென்னா டைமிங்கை பற்றி சொல்லலை, எதையுமே சொல்லலை. ஏதாவது ஒரு விளையாண்டுருவாங்களோ அப்புறமா பயமாக இருக்குது. ஆனால் அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் டைமிங்கு. இதை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த கேப்பில் வந்து சரி அமித் அவர்கள் வந்து கடந்து வந்த பாதையை பேச சொல்லலாம்னு சொல்லிட்டு தலை வந்துட்டு உட்கார சொல்கிறாரு. அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு படம் மாதிரி எடுத்துன்னு வர்றாரு. அவர் பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி சாங் எவ்வளோ பாட்டு பாடுறாரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது பாட்டு பாடுறது பிடிக்காதான், படிச்சுட்டே இருப்பாராம், நாவல்ஸ் கேட்பாராம், நாவல்ஸ் படிக்கிறது. அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியை பற்றி இது பண்ணுறது. லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். எப்படி லா காலேஜ் ஸ்டூடெண்ட். அதனால தான் அன்றைக்கி வந்துட்டு விஜய் பார்வதி சார்பாகவும் கமருதீன் சார்பாகவும் மைக் இஷ்யூக்கு வந்துட்டு அவர் வக்கீலாக இருக்கும்போது பாயிண்ட்டை கேட்பார். இப்போ தான் தெரியுது லா காலேஜ் ஸ்டூடெண்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறமை பாருங்கள். இந்த படிப்பு ஆக்டிங் இப்படின்னு மைண்டுக்குள்ளே போகும்போது அரியர் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு படிப்பை விட்டுற போகிறீங்க, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா அப்பாலாம் பயந்த உடனே ஒரே வருஷத்தில் 15 அரியரான் ஃப்ரெஷ் பேப்பர் வர பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு. ஸோ அந்த மெமரி பவர், அந்த படிக்கணுன்ற ஒரு வெறி, இந்த மாதிரி விஷயங்கள். இதில் இன்னொன்று என்ன சொன்னார்னா, தமிழோட அந்த பற்று அவருக்கு எக்கச்சக்கமாக வந்திருக்கு போல இருக்குது. 18 வயசு வரைக்கும் சம்திங் அவருக்கு வந்து தமிழை பற்றி தெரியாதான். ஹிந்தி படிப்பாராம், கன்னடம் தான் அவங்களுடைய தாய்மொழி, இது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது திடீர்னு தமிழ் ஒரு படமோ சம்திங் எதை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. அப்போ ஃபீல் பண்ணுறாராம், எப்படி நம்ம தமிழை கவனிக்காமல் விட்டோம், இவ்வளோ சூப்பராக இருக்கே, அதுவும் நம்ம பக்கத்து மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு படத்தை 2.5 மணி நேரம் பார்க்கறது போது 5 மணி நேரம் பார்ப்பாராம். சின்ன சின்ன விஷயத்தை கூட தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுப்பாராம். ஸோ அதை உன்னிப்பாக கவனித்து பார்க்குறது. நான்லாம் பார்த்தீங்கன்னா படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீனு மெயினாக, அப்புறம் எமோஷனல் சீனு இதான் பார்ப்பேன். ஆனால் அதை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, நான் வந்துட்டு நடிக்கணும்னு சொல்லி சென்னைக்கு வந்திருக்காங்க. தனிமை அவருக்கு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 500 ரூபா பேமெண்ட்டு, அப்புறமா 800 ரூபா பேமெண்ட்டு, அமெரிக்க மாப்பிள்ளை கேரக்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வந்து தாலி கட்ட சீன், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் பண்ணிவிட்டு அப்படியே திடீர்னு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது தான் என்னோடய தனிமையை போக்குறதுக்கு எனக்கு அது வந்து தனிமை வந்து ஒரு எதிரியாக இருந்துச்சு. அந்த எதிரியை உடைக்கிறதுக்கு ஒரு போர் தளபதியாக வந்து என்னுடைய மனைவி வந்தா. அவளை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் அப்ரிஷியேட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு சின்ன சீன் நடித்தா கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுவாள். அதே மாதிரி வந்துட்டு ஒரு வாட்டி ஏதோ ஒரு சீன் சின்னதாக நடிச்சிருந்தாரான், அது படத்தில் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பாரான். வாடா போகலான்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அங்கே போய் அந்த சின்ன ஒரு சீனுக்காக வந்துட்டு தேட்டரில் வந்து அந்த சீட்டு மேலே ஏறி கை தட்டினாங்களாம். எல்லோரும் பைத்து நினச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு என்னை வந்துட்டு இது பண்ணுவோம். எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும், பா நம்மள ஒரு பொண்ணு இந்த மாதிரி ரசிக்கிறாளே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே 4 நாள் போக இந்த சீரியல் மேட்டர்லாம் சொல்கிறாரு. கல்யாணம் முதல் காதல் வரி, அது பயங்கரமான ஹிட்டு. அந்த டைம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா துபாய்க்கு சம்திங் போயிட்டாங்க போல இருக்குது. ஊரெல்லாம் போஸ்ட்டு. ஆனால் இதை சொல்கிறது காலையில் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப அப்படியே உச்சிக்கு போயிட்டேன். அது எப்படின்னா, ஒரு மைசூர் ஜூக்கு போயிருக்கார் போல இருக்குது. அங்கே வந்துட்டு காலேஜ் ஏதோ பஸ் வருதா, அதில் வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸ் இறங்கி ஆட்டோகிராஃபு செல்ஃபிலே எடுக்கிறாங்க. என்னடா அது அவ்வளோதானே, நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோமான்ற மாதிரி இருந்தது. அடுத்து ஏதோ ஒரு சீரியல் சொன்னார், அதுவுமே செம ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மூவிக்குன்னு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ தான் புரிஞ்சுது நம்ம பண்ணது எதுவுமே இல்லை, நம்ம கஷ்டம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஹைட்டாக இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லை பேமெண்ட் கம்மியாக இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லை ப்ரொடியூசர் சைட்லேயே வந்துட்டு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அடி வாங்கினேன். ஆனால் சீரியல் நடிக்கக்கூடாது முடிவு பண்ணி இப்போ வரைக்கும் சீரியல் நடிக்காமல் தான் இருக்கேன். அதே மாதிரி அந்த கொரோனா டைமில் வந்துட்டு என்னால் மறக்க முடியாது. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதில் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பேங்க் பேலன்ஸ் தான் 0 போயிடுச்சு. ஆனால் என்னோடய மெமரி பேங்க் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு பிறந்தா. ரொம்ப அழகாக அப்படியே சூப்பராக சொல்லிட்டு வந்தார். அது வந்து ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் ரொம்ப இருந்துச்சு. வேலையே இல்லாமல் வீட்டில் இருப்பேன். டிப்ரெஷன் எப்படி இருக்குன்னா, படுக்கையாக இருப்பார், எந்திரிக்க முடியாது, எந்திரிக்கிறதுக்கு கூட சக்தி இருக்காது. அதே மாதிரி ஒரு நாள் எந்திரிக்கும் போதும் என்னோடய பொண்ணு என்னை பார்க்கும்போது, அவ்வளோதான் அப்பாவா, அப்பா இவ்வளோதான் போல இருக்குது, ஃபெயிலியர் ஆகிட்டார், ஒன்றுமே இல்லை போல இருக்குது அப்பா கிட்ட அப்படின்னு நினச்சிப்பாளோ. மனைவி வந்து இந்த மனுஷன் எப்பயுமே வீட்டில் தான் கிடப்பான் அப்படின்னு நினச்சிப்பாங்களோ. என்னுடைய மனசுக்குள்ளே வந்து நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப அப்படியே மன வருத்தத்தில் இருந்தேன். அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து 1 by 1 நான் தான் வந்து அதை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. அந்த டிப்ரெஷன்லாம் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து
நிறைய அந்த டிப்ரெஷன் எப்படி ஓவர் கம் பண்ணார் அப்படி சொன்னார்னா, நிறைய நாவல்ஸ் படிப்பாராம், குக்கிங் கற்றுப்பாரான், எடிட்டிங் கற்றுப்பாரான், டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக போயிருக்காரு, வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் பிக் பாஸ், கன்னட பிக் பாஸில் வந்து 2014 சம்திங் 19 சம்திங் 14 17 அதில் வந்து கிடச்சிருக்கு வாய்ப்பு. அதை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார். அது சொல்லி முடிக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது என்னம்மா சொல்கிறாரியா, இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கக்கூடாதா அப்படி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்ல மனிதர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அவருடைய ஸ்டோரி நான் வந்து மேலோட்டமாக சொன்னால் அவர் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தார். அவ்வளோ நேரம் சொல்லணும்னா அவ்வளோதான், உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ ஏன்னா அவர் அழகாக சொல்லுவார், அதுக்காக சொல்கிறேன், நான் சொல்லுவேன்னு சொல்ல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு அமித் அவர்கள் பிடிக்குமா பிடிக்காத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.